பொறுமையும் நிதானமும் இருந்தால் நம் வாழ்வில் எதையும் சாதிக்கலாம் என்ற ஒரு எடுத்துக்காட்டு தான் இந்த ஒரு கதை. ஒரு ஊரில் ஒரு காக்காவுக்கு ரொம்பவே தண்ணி தாகம் எடுத்துருந்துச்சு. அப்போது அது சுற்றுமுற்றும் பார்த்தப்போ எங்கேயுமே தண்ணி இல்லை. அப்போ ஒரு பாட்டிலில் ஒரு இடத்துல மட்டும் தண்ணி இருந்துச்சு. அது குடிக்கலான்னு போனப்போ அந்த தண்ணி பாதி அளவு தான் இருந்துச்சு. அதுக்கு குடிக்க முடியலை. அப்போது அது பக்கத்தில் நிறையவே சின்ன சின்ன கற்கள் நிறையவே இருந்துச்சு. அப்போ அது ஒன்றா எடுத்து அந்த தண்ணிக்குள்ளே போட்டுச்சு. ஒரு கல் போட்டுச்சு, 2 கல் போட்டுச்சு. அதுக்கு தண்ணி குடிக்க முடியலை. அதை விட்டுட்டு போயிருக்கலாம். ஆனாலும் அந்த காக்கா விடாமல் நிறைய கல் அதுக்குள்ளே போட்டுட்டு அதுக்கு தேவைக்கு அளவுக்கு தண்ணி குடிச்சிச்சு. இதில் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நம்ம லைஃப்பில் நிறைய தடைகள் வரும். நம்ம விட்டுட்டு போகாமல் இந்த காக்கா மாதிரி ஒவ்வொரு தடைகளையும் உடைச்சி நம்ம எனக்கு எப்படி அந்த தண்ணி குடிக்க முடியும் அப்படின்னு அதோட நம்பிக்கை தான் அதை காப்பாற்றி அதுக்கு தண்ணி கிடச்சிருக்கு. அது மாதிரி நம்ம லைஃப்லேயும் நம்ம இவ்வளோதான் நம்ம லைஃப்னு விடாமல் நம்மளால் எவ்வளோ போராட முடியுமோ அந்த அளவு போராடினா நம்ம வாழ்வில் நமக்கு நல்ல சக்ஸஸ் கிடைக்கும்.